யாருமே இல்லை ரூம்ல, அவர் ஒத்தையில இருக்காரு. ஆமாம், வேறு இலை போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, சும்மா உட்காந்துருக்கேன். நான் வந்தோடனே என்னை கவனிக்கிறதுக்கு 6 பேர். நான் ஒரு ஆள் தான் உட்காந்துருந்தேன். அண்ணியை பேர், அவங்க ஃபேமிலியில் வந்தோடனே அண்ணி மட்டும் பேர். அண்ணி முகத்தில் கலையை மாறிட்டு போயிரு. நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன். நீங்கள் கீழே ஆரத்தி எடுக்கும் போதே நான் சாப்பிட்டுட்டேன். ஆமாம், முதல்ல சாப்பிட்றணும். சரி அண்ணி கூப்பிட்றாவ சின்ன மாமியார். அது அப்படிதான், கொஞ்சம் கலரான மாதிரி இருக்குல்ல. காலையிலைக்கு கொஞ்சம் கலரான மாதிரி இருக்கான் உங்கள் அப்பாவை பார்த்த உடனே. ரவி சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். 2 இட்லி பத்தாது, கூட ஒரு இட்லி கேட்டான், எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ பேரே முந்திரி மட்டை தான். உங்கள் பெரியமாட்டா இருக்கான்னு கேளு. முந்திரி இல்லையா? அருணாக்கு இந்த கல்யாண வீடை பார்த்தோன்னே அவிய கல்யாண நாள்லாம் நினைவு வந்திருக்கும். அப்போ இன்றைக்கி யாராவது ஊட்டி விட சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பா. பத்தியா உன் மனசில் உள்ளதை நான் சொல்லி உன்னை ஊட்டி விட வச்சுட்டேன். பார்த்தியா, உன் மனசில் நினைக்கிறது தெரியும் வெளியில். நீங்கள் ஊட்டி விடலையா அவங்க ஒய்ஃபுக்கு? அருணாவுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் ஊட்டி விட்டார். ஆமாம், நீங்கள் ஊட்டி விடலையா? அவருங்க இங்கே போயிருங்க. அருணா, உனக்கு அவங்க ஊட்டி விட்டாங்களா? உங்கள் அண்ணிக்கு வந்து உங்கள் அண்ணி தான் அவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க. இந்த கதையை சொன்னேன்னா உங்கள் அண்ணன் ஊட்டி விடல, உங்கள் அண்ணி ஊட்டி விட்டாங்க. ஆ எப்படி? ஆமாம், ஊட்டி விட்டுரு. ஆமாம் ஆமாம், கரெக்டாக தான் இருக்கு. நான் உங்களை பற்றி சொல்லியே அவள் ஊட்டி விடலை. ஊட்டி விட்டீங்களா? பார்க்கவே இல்லை. ஒரு பிறகு அடுத்த வாரம் தான் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், மாமாவுக்கு அவங்க ஒய்ஃப் தனியாக இருக்காங்களா, நானும் ஊட்டி விடணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்படி இருக்கும். உனக்கு உள்ளதான் அப்படியே சொல்கிறா, நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அங்கே வரைக்கும் தனியாக உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு என்ன கவலை தெரியுமா? வந்தோடனே எங்கள் அண்ணன் சாப்பிட்டானா வேலை எடுத்துப்பா. நான் முதல்ல அனுப்பிவிட்டுட்டேன். அது நான் முதல்ல அனுப்பிவிட்டேன். சரி சாப்பிட்டானா, சரி மாமா சாப்பிட்டாங்கலாம் கேட்கல. உண்மையில வந்தோடனே எப்படி தான் கேட்டாங்க, வேலை என்ன சாப்பிட்டானா அப்படின்னு. முடிஞ்சா உளுந்தோட வச்சு உளுந்தோட மட்டும் எத்தனை 10 20? சரி, நல்லா இருக்கு. ஒன்னே ஒன்று தான் சாப்பிட்டேன், ரொம்ப ஆசை அடக்க முடியல. வேணாம் இல்லை, பாடி பில்டரு சட்டை கழட்டி போட எலும்பு கூடு மாதிரி இருப்பான் இவன். வர வேணுமாம்மா மெசேஜ் சப்ளையர் ஆக்கி விட்டீங்களே. போதுமா? நான் போகிறக்குள்ள ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இல்லை, நான் போகிறக்குள்ள சாப்பிட்டே முடிச்சிட்டேன். அறிவிக்கு மாப்பிள்ளை யார் அவ பேரை சொல்லி நீ தான் எடுத்து வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்கா. ஆமாம், இதே வேலை தான். அவள் பேரை சொல்லி நீ வெளுத்துக்கிட்டுறானே. சாப்பிடும்போது கூட உங்கள் வீட்டம்மா பிள்ளைய தூக்க மாட்டாங்களா? அப்பா அந்த முந்தான அந்த பக்கம் இருக்குது. முந்தான அந்த பக்கம் இருக்குது, பிடிச்சிக்கோங்க. அங்கே பாருங்க, உங்கள் மாமனார் பாருங்க, கரெக்டாக முந்தான பக்கம் உட்காந்துருக்காங்க. நீங்கள் தான் தப்பாக உட்காந்துருக்கீங்க.
ஓகேலா ஆ உங்கள் மாமனார்ட்ட வந்து கற்றுக்கோங்க கொஞ்சமாவது. என்னங்க மாப்பிள்ளைக்கு வந்து எடுத்து கொடுத்தா பரவாயில்ல, மாப்பிள்ளை பேரை சொல்லி இங்கே உட்காந்தே சாப்பிட்ருவானே. அதான் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான்ல, அவன் தான் எடுத்து எடுத்து தின்னுட்டு இருக்கான். டேய் பின்னாடினா இங்கடா, இவன் எடுத்து எடுத்து தின்னுட்டு இருக்கான். டேய் ஓ அண்ணன் எடுத்து எடுத்து தின்னுட்டு இருக்கான் வடைய. மத்தியானம் பக்கத்தில் உட்காராத, எடுத்து தின்ட்டு போயிடும். புஷ் பக்கத்துக்கு போ. அவன் காலேஜ் படிக்கான், அவன் சின்ன பையனா உனக்கு. யாரு நீயா? நீ ஸ்பீடா சாப்பிட்டியா? ஒரு இட்லி சாப்பிட்டு போலாம் இருக்கும், அதான் ஸ்பீடா சாப்பிட்டு. அந்தியே காலியாச்சு. அண்ணா ஒரு மணி நேரம் சாப்பிடுவா. இன்னும் பாதி முடியல. இப்படி இவளுக்கு அப்புறம் சாப்பிட்ட அத்தை மாமியார் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் மேடம் சாப்பிட்டுருக்காங்க. மேடம் உங்களை தான் சொன்னேன். அவள் அதுக்காண்டி சாப்பிடல. அடுத்த பந்திக்கு வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு வடை வைப்பாங்க, கேசரி வைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பட்டி தான். சாப்பிடாம திக்கக்கூடாது. வெறும் பூரி தான் இருக்கு. கேசரி கூட சாப்பிட மாட்டியா? கேசரி சாப்பிட மாட்டியா? இனிப்பா இருக்கும். சட்னி இதை சாப்பிட்டுறணும். அண்ணி ரெண்டாவது முந்தியா? எல்லாரும் பையாச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா? நாங்கள் போயிட்டு இருக்கட்டுமா? டேய் சரி எல்லாரும் பையாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய விட நீங்கள் பண்ணுறது தான் தாங்க முடியல. எப்படி உங்கள் கல்யாணத்துக்கு? கெமிஸ்ட்ரி இல்ல. இதை பற்றி அப்போ தனியாகவும் விடலை. ஊட்டி விடுனாங்க, ஊட்டி விடுற மாதிரி போஸ்ட் தான் கொடுத்தீங்க. ஆமாம் ஆ சரி, இதை பார்த்து கற்றுக்குவாங்க. தினேஷ் கல்யாணத்தில் அவங்க தனியாக போயிருப்பாங்க. ஆமாம். என்னவா என்னவால யாருக்கு? ஓ நீ எடுத்து கொடுக்கணுமாமோ? ஏப்ப நீ தானே கீழே போட்டா? கீழே போட்டா குளிக்க சரி குளிக்க. ஐயா இவனுக்கு குளிக்காம குளிக்குதான். குளிக்காச்சு இது அவ்வளோ குளிக்காது இது அவ்வளோமா? சரி நான் போயிட்டு இருக்கேன்னா சாப்பிட்டு சொல்லுடா. எப்ப அடுத்த மாப்பிள்ள அவன் தான். நம்ம அடுத்து நம்ம போகிற கல்யாண வீட்டுக்கு அவன் கல்யாண வீட்டு தான் போகணும். அடுத்து பார்த்துக்க. பானை எடுத்து சமைச்சிடலாம். அதுக்கு கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். டேய் கரண்டிக்கு டேய் அவன் கரண்டி இவனுக்கு ரெண்டு தானே கரண்டி. இது வந்து தேங்காய் திருவல். டேய் அவனுக்கு அப்படி தானே இருக்கு. அது வந்து இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ அவன் தேங்காய் கீரி, நீ தேங்காய் திருவலா? இல்லை இல்லை அவளை விட உனக்கு தான் பல்லு பெருசா இருக்குண்ணே. நீ தேங்காய் கீரி தான். வாய் கொழுப்பு பத்தி அவனுக்கு உங்க அம்மா சொல்ல மாட்டாள? அதானே புளிகரண்டி சொல்லிக்கலாம். இப்படியே வாசல்ல போடுறது இல்லை கொழுப்பு பாருங்க. எனக்கு தெரியும் அப்படி ஒன்று உஷனனுக்கு இப்போ உனக்கு எடுத்தது யாரு? பெரியப்பா தானே எடுத்தது. அவ உஷனன்னு கொடுக்க மாட்டியா? பாப்பா வச்சுட்டு அவன் பிடிங்கி தின்ட்டு போயிடுவான். வேறு
நாம இப்பதான் இறங்கி நிக்கிறோம். ஏய் பாப்பா அவட்ட போய் கேட்க ஆரஞ்சு பழத்தை தான்னு அதை செக் பண்ணக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். குடிச்சு பார்த்து நல்லா இருந்தால் சொல்லி நான் ஊற்றிக்கிறேன். எப்போ குடிச்சு பாரு. இல்லை அந்த பேச்சுலர் பார்ட்டிங்கிறது அப்படி சொல்லுவாங்களா? அது யார் வைக்கணும்? யாருக்கு வைக்கணும்? ஆ அப்படியே வைக்கணுமா? உண்டு தானே? அப்படி அப்படி ஏதாவது இப்போ வாங்கிக்கலாம். அப்படியே அதை பணமாக கூட கொடுக்கலாம். நாங்கள் தனியாக கூட போய் சாப்பிட்டுக்குவோம். ஆமாம் விடக்கூடாது.